அனைவருக்கும் வணக்கம். 4 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 4 கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இருந்து கும்பலகமாக அமைந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருங்கிறது இந்த ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஜாதகம் தான் சொல்லணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா கும்ப லக்னம் அப்படின்னு சொன்னாலே அந்த லக்னம் பெரிய அளவில் ஒரு சாதனைகள் செய்யாது. அந்த லக்னத்துக்கு நிறைய கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே ஒரு நேரடியான நல்ல பலன்களை தராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கும்ப லக்னத்தை பெருமையாக பேசக்கூடிய நிலைமையில் பேச முடியாது. அது மிகுந்த நல்ல பலன்களை தராது. இந்த கிரகத்தில், அந்த லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மிக உயர்ந்த நிலைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரு அமிதாப் பச்சன் அவர்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர் தான். இந்தி திரையுலகத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்னமும் தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கார். இவர் கும்பலக்கணத்தை சேர்ந்தவர். கும்பலக்கணத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க குடத்துக்குள்ளே இட்ட விளக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னும் அமிதாப் பச்சன் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கும்ப லக்னம் அவருடைய பிறப்பு லக்னம். லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்றது மிகச்சிறப்பான அமைப்பு. அதுவும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறது அவருக்கு ஒரு மிக நன்மையை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு 6ஆம் வீட்டில் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அதுவும் அவருக்கு ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது அம்ச யோகத்தை அவருக்கு தருது. மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகு சிம்மத்தில் 7ஆம் வீட்டில் மிக சிறப்பாக உட்கார்ந்துருக்காரு. இது வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் வழியாக சில சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய அனுபவங்களை பெற்று வெற்றிகளை பெற்ற ஜாதகம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னி வீட்டில் புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்னு சொல்லி 4 கிரகங்கள் ஒன்றா இணைஞ்சு உட்கார்ந்துருக்கு. இவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டங்களை கொடுத்து, அதில் வழியாக புகழையும் கொடுத்து, ஆழ்ந்த அறிவை கொடுத்து, பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிக்க வச்சு, இப்படி பல விஷயங்களை செஞ்சது இந்த 4 கிரகங்களின் கூட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் கன்னி வீடு புதனுக்கு மூலத்திரிகோண வீடு, அதுவே ஆட்சி உச்ச வீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துலையே அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல சுக்கரனும் உட்கார்ந்துருக்காரு. சுக்கரனுக்கு அது நீச்ச வீடு. அப்போ இது நீச்சபங்க ராஜயோகத்தையும் காட்டுது. நீ ஒரு நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து உச்ச கிரகம் உட்கார்ந்ததுன்னா நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. அதை தவிர சூரியன், செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு உட்காந்துருக்காங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களே ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் செல்வாக்கு மிக்கவரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெற்ற ஜாதகத்தை பெற்றது தான் நம்ம பிக் பின்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் வீட்டில் ஏற்பட்டுள்ள 4 கிரகங்களின் சேர்க்கை தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய தடைகளையும், தாமதங்களையும், தோல்விகளையும், வெற்றிகளையும், ஆபத்துகளையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் வீட்டில் எப்போதுமே ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட்டு கிரகம் அமைஞ்சது இவருக்கு ஒரு ராஜயோகமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது அவருக்கு மன உறுதியும், தோல்விகள் வந்தால் அதில் மீண்டு எழுந்து வரக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மறைமுக இடம்னு சொல்லக்கூடியதே பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் வீடு தான். இவர் 40 வயதுக்கு மேலே தான் ஒரு சகாப்தமாக மாறினார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு மிகப்பெரிய விபத்துக்கெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணமும் இந்த கூட்டு கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் சனி ரிஷபத்தில் அமர்ந்து சசயோக அம்சத்தை கொடுத்ததாகவும் சொல்லலாம். அதனால தான் இவர் ஒரு நிலையான இடத்தை பிடிச்சு வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம்.
புதனின் உச்சபலத்தால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான குரல் வளம் அமைஞ்சு அதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 10ஆம் வீட்டில் சனி பார்ப்பதால் அவர் இன்னும் பல ஆண்டுகள் திரையுலகில் நீடிச்சிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் சேர்ந்து பல உடல் குறைபாடுகளை நோய்களை கொடுத்தாலும் விபத்துகளை கொடுத்தாலும் அவரை இன்னும் லக்னாதிபதி சனி வலுவாக இருப்பதனால அவரை சிறப்பாக வாழ வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை நேராக 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டின் மேலே விடுது. இது வெளிநாடுகள் மூலமாகவும் பெரிய நிறுவனங்கள் மூலமாகவும் கோடிக்கணக்கான வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவே லாபஸ்தான வீட்டின் அதிபதியாகவும் இருக்கார். அதனால தான் இவர் மிகப்பெரிய உச்சநிலையை அடைஞ்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியான புதன் 8ல் உச்சம் பெற்றிருக்காரு. 5ஆம் அதிபதி பலமாக இருப்பதனால தான் அவருடைய பிள்ளைகள் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை இவருக்கு தர்றதுனால தான் தந்தை மகனிடையே சிறப்பான உறவு ஏற்பட்டு அவருடைய மரியாதை எப்போதும் காப்பாற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீச்சபங்க ராஜயோகம், புத ஆதித்ய யோகம், இது மாதிரி ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய யோகங்களை அவர் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது ஆயுள்காரனான சனியே இவருக்கு லக்னாதிபதியாக கேந்திரத்தில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இவருக்கு மிக நீண்ட ஆயுள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.